அரசாங்கத்தின் அடுத்த வருடத்துக்கான வரவு செலவு திட்டம் நாளை பாராளுமன்றத்தில். 13 நாடுகளுக்கான தூதுவர்களும் உயர்ஸ்தானிகர்களும் நியமனம். அடுத்த தேர்தலில் யாருக்கு ஆதரவு? முன்னாள் ஜனாதிபதி விளக்கம். முல்லைத்தீவில் சட்டவிரோத காடழிப்பை தடுப்பதற்கான பிரேரணை வடமாகாண சபையில் நிறைவேற்றம். அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தியுடன் இணைந்து கொள்கிறீர்கள். கனடா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்தும் எமது மக்களை நேரடியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் ரஞ்சனி. வணக்கம் ரியாஸ். வணக்கம் நேயர்களே. இன்றும் கூட நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் வாயிலாக பல்வேறு தகவல்களை உங்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக காத்திருக்கின்றோம். முதலில் நாம் எமது உள்நாட்டு செய்திகளின் பக்கம் எமது பார்வையை செலுத்தினோம். இலங்கையின் பொருளாதாரத்திற்கு புத்துயிர் அளிப்பதே நாளை சமர்ப்பிக்கப்பட உள்ள வரவு செலவு திட்டத்தின் நோக்கம் என நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய அரசாங்கத்தின் கன்னி வரவு செலவு திட்டம் நாளை பிற்பகல் 2 மணிக்கு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. புதிய அரசாங்கத்தின் எதிர்கால பொருளாதார கொள்கை திட்டம் முன்வைக்கப்படவுள்ளமை இம்முறை வரவு செலவு திட்டத்தின் முக்கிய அம்சமாகும். வரவு செலவு திட்ட யோசனைகள் தொடர்பில் இறுதி ஆராய்வு இன்று முற்பகல் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு குறிப்பிட்டது. இதன்போது பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, நிதி அமைச்சர் ரவி கருணாநாயக்க, அபிவிருத்தி உபாயங்கள் மற்றும் சர்வதேச வர்த்தக விவகார அமைச்சர் மலிக் சமரவிக்ரம, மத்திய வங்கியின் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன், நிதியமைச்சின் செயலாளர் RH சமரதுங்க உள்ளிட்டவர்களும் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை வரவு செலவு திட்டம் தொடர்பிலான விசேட அமைச்சரவை கூட்டம் நாளை காலை 9 மணிக்கு நடைபெறவுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் கயந்த கருணாதிலக்க கூறினார். வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பதற்கு முன்னதாக நிதி அமைச்சர் ரவி கருணாநாயக்க இன்று முற்பகல் ஊடகவியலாளர்களை சந்தித்தார். இதன் மூலம் நாம் கல்வி, சுகாதாரம், இளைஞர் யுவதிகள், உட்கட்டமைப்பு வசதிகள் போன்ற விடயங்களுக்கு முக்கியத்துவம் அளித்துள்ளோம். ஊழல் மற்றும் வீண் விரயத்தை முற்றாக ஒழித்து மக்களிடமிருந்து அறவிடப்படுகின்ற வரிப்பணத்தை முன்னுரிமை அடிப்படையில் மீள அவர்களிடமே கொண்டு சேர்ப்பதற்கு நாம் முயற்சிக்கின்றோம். இலங்கையில் வீழ்ச்சி கண்டுள்ள பொருளாதாரத்தை சீர் செய்து தேவையான விடயங்களுக்கு முதலீடுகளை அளித்து நாட்டின் பொருளாதாரத்துக்கு புத்துயிர் அளிப்பதே எமது நோக்கமாகும். வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படவுள்ள நிலையில் நாட்டின் வர்த்தக சமூகத்தின் எதிர்பார்ப்புகள் என்ன என்ற தலைப்பில் இலங்கை வணிக மன்றத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிடப்பட்டது. முறையான சமநிலையான வர்த்தகத்தை மேற்கொள்வதற்கான சூழலே எமக்கு தேவைப்படுகின்றது. எமது சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களுக்கு சாதகமான சூழல் உருவாக வேண்டும். அது இறக்குமதியாகவோ ஏற்றுமதியாகவோ இருக்கலாம். அதற்கான சூழல் வர்த்தக ரீதியில் நீண்ட கால தீர்மானங்களை எடுக்கக்கூடிய சூழலை உருவாக்குவதே எமது எதிர்பார்ப்பாகும். அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளும் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வரவு செலவு திட்டம் குறித்து கருத்துக்களை வெளியிட்டனர். நாளை வரவு செலவு திட்டம். இன்று அரசாங்கம் புதிதாக 5000 கண்ணீர் பிரயோக ரவைகளை இறக்குமதி செய்ய உள்ளதாக பத்திரிகைகளில் செய்தி வந்துள்ளது. சமூக பொருளாதார சந்தை நோக்கங்களுக்கு அமைய நட்புறவான பொருளாதாரத்திற்கே இவர்கள் குந்தகம் விளைவிக்கப் போகின்றார்கள். அவர்களின் திட்டம் என்ன? பொதுமக்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதல்ல, மேல்மட்ட நடுத்தர வகுப்பினரை விரிவுபடுத்துவதற்கான பொருளாதார திட்டம் ஒன்றே நாளைய வரவு செலவு திட்டத்தில் முன்வைக்கப்பட உள்ளது. இம்முறை வரவு செலவு திட்டத்தில் என்ன நடக்கப் போகின்றது என்பதை அனைத்து சமூகமும் கவனம் செலுத்தியுள்ளது. அனைத்தையும் விட EPF, ETF-ற்கு இந்த வரவு செலவு திட்டத்தின் பின்னர் ஏதேனும் நேர்ந்தால் நடுத்தர வகுப்பினர் பாதிக்கப்படுவர். ஏற்கனவே இருந்தவர்களும் அவர்களை பாதிக்க செய்தார்கள், மேலும் சீர்குலையும். இந்த அரசாங்கத்தின் பொற்காலத்தின் இறுதி நாள் இன்றாகும். இன்று 19ஆம் திகதி, இன்றைய இறுதி நாள். அவர்களின் பொருளாதார கொள்கை என்னவென்பதை நாளை காண்பீர்கள். அர்ஜுன் மகேந்திரன் மிகவும் சர்ச்சைக்குரிய கருத்தொன்றை முன்வைத்துள்ளார். அவர் மீது மிகப்பெரிய விமர்சனம் இருந்தாலும் வரவு செலவு திட்டம் குறித்து கதைக்கும் போது மிகவும் நியாயமான 2 விடயங்களை அவர் முன்வைத்துள்ளார். இன்று நடைமுறையில் உள்ள வரி அறவீட்டு திட்டத்தினால் வசதி பொருந்தியவர்களிடம் குறைந்த அளவும் சாதாரண மக்களை நசுக்கியும் வரிகளை அறவிடும் முறையே உள்ளது. நாட்டில் உள்ள மக்கள் மய நிறுவனங்கள் சேற்றிடனற்ற சீரற்ற நிர்வாகமுள்ள நிறுவனங்களாக மாறியுள்ளதாகவும் அவர் கூறுகின்றார். ஆகவே இந்த நிறுவனங்கள் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் நட்டத்தை அடைகின்றன. அந்த நட்டத்தை திரைசேரிக்கை ஈடு செய்ய நேரிடுகின்றது. அவ்வாறாயின் இம்முறை வரவு செலவு திட்டத்தின் ஊடாக இந்த நிலைமையை சீர் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2016ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரையை நாளை முற்பகல் 1:15 முதல் நேரடி ஒளிபரப்பு செய்வதற்கு நியூஸ் ஃபர்ஸ்ட் தயாராக உள்ளது.
வடமாகாண சபை 38வது அமர்வு கைதடியில் உள்ள வடமாகாண சபை கட்டடத்தில் இன்று நடைபெற்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் சட்ட ரீதியற்ற முறையில் முன்னெடுக்கப்படும் காடழிப்பு தொடர்பில் உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமை தொடர்பில் கொண்டுவரப்பட்ட பிரேரணை இதன்போது நிறைவேற்றப்பட்டது. வடமாகாண சபையின் இன்றைய அமர்வில் 2 பிரேரணைகள் கொண்டுவரப்பட்ட போதிலும் ஒரு பிரேரணை நிறைவேற்றப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் சட்ட ரீதியற்ற முறையில் முன்னெடுக்கப்படும் காடழிப்பு தொடர்பில் நடவடிக்கை எடுத்து அதனை உடன் நிறுத்த வேண்டும் என வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரனால் கொண்டுவரப்பட்ட பிரேரணை நிறைவேற்றப்பட்டது. முல்லைத்தீவு கரைதுறைப்பற்று பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட குமரபுரம் மற்றும் குமளமுனை கிழக்கு கிராம அலுவலர் பிரிவில் 500 ஏக்கருக்கு மேற்பட்ட காடுகள் சட்டவிரோதமாக அளிக்கப்பட்டு வருகின்றமை அதிகாரிகளால் ஏன் கண்டுகொள்ளப்படவில்லை? ஒருதலைப்பட்சமான இந்த நடவடிக்கைகள் உடன் நிறுத்தப்பட வேண்டும் என காணி அமைச்சர் என்ற வகையில் கௌரவ முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் பிரேரணை. இந்த காடு வெட்டுற விடயத்தையும் இஸ்லாமிய மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையே ஒரு முரண்பாடு தன்மை ஏற்படுகின்ற தன்மை வெளிப்பட்டு நிற்கிறது. முல்லைத்தீவிலிருந்து இடம்பெயர்ந்து சென்ற எல்லா இஸ்லாமிய மக்களுக்கும் காணி வழங்கப்பட வேண்டும் என்பதில் அந்த கருத்திலே எந்த மாற்றமும் இல்லை. மேலதிகமான சில விடயங்கள் இங்கே குறிப்பிட வேண்டியிருக்கின்றால் இந்த பகுதி காடு அளிக்கப்பட்ட பகுதி ஒரு பண்டாரவன்னியனுடைய ஒரு ஞாபகமாக 5 ஏக்கர் அங்கே ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அந்த 5 ஏக்கரும் இதிலே அளிக்கப்பட்டிருக்கின்றது. காடு அழிப்பு நடைபெறுகின்றது என்பதை ஒழிய அங்கே முஸ்லீம் குடியேற்றப்படக்கூடாது என்பது இங்கே ஒரு விடயமாகவே இல்லை. பாராளுமன்றம் வரை கூட இது சென்றிருந்தாலும் கூட தொடர்ந்து அவர்கள் காட்டை அழித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்றால் இந்த அளவு ஒரு அதிகாரம் அங்கே பயன்படுத்தப்படுகிறது என்பதை யாவரும் சிந்திக்க வேண்டும். என இது ஒரு சாதாரண விடயம் அல்ல. முஸ்லிம் மக்களுடைய மீள்குடியேற்றம் என்பது இந்த பிரேரணையால் தடை செய்யப்படவோ அல்லது அது வரவேற்கப்படவோ அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக இந்த பிரேரணை இல்லை. மாற்றமாக இந்த பிரேரணை அங்கே இருக்கின்ற காடழிப்பு தொடர்பான ஒரு விடயம். முல்லைத்தீவு அரசாங்க அதிபர் என்னை சந்தித்தார். பல விடயங்களை அவர் கவனத்தில் கொண்டு வந்துள்ளேன். அதாவது திரு ரவிகரன் அவர்கள் எனக்கு தந்த தரவுகளை முன்வைத்து பல கேள்விகளை அவரிடம் கேட்டிருக்கின்றேன். அவை பற்றி அறிக்கையும் கோரியுள்ளேன். அறிக்கை வந்ததும் அதனை பகிரங்கப்படுத்துவேன். இதில் மத்திய அரசாங்க திணைக்களங்களை தம்மால் கட்டுப்படுத்த முடியாது இருப்பதை அரசாங்க அதிபர் வருத்தத்துடன் ஒத்துக்கொண்டார். ஆனால் இதனை ஏற்கனவே அதிஉயர் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளேன். எனவே தற்போது இது சம்பந்தமாக நடவடிக்கைகள் நடந்து கொண்டு வருகின்றன. அதிஉயர் ஜனாதிபதி அவர்களுக்கு நான் குறிப்பிட்டது என்னவென்றால், நீங்கள் வனங்களை பாதுகாக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். எங்களுடைய வனங்களின் நடுவிலே 500-600 ஏக்கர் காணிகளை சுத்தப்படுத்துகிறார்கள். இது சம்பந்தமாக நீங்கள் நடவடிக்கைகளை எடுத்து என்ன நடந்தது என்று பார்க்க வேண்டும் என்று தான் அதை செய்வதாக குறிப்பிட்டுள்ளார். தன்னை பதவி விலகுமாறு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் அழுத்தம் விடுத்து வருவதாக வடமாகாண சபை உறுப்பினர் சிவக்கொழுந்து அகிலதாஸ் குற்றம் சாட்டுகின்றார். கடந்த பொதுத் தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்த வடமாகாண சபை உறுப்பினர் அங்கஜன் ராமநாதனுக்கு தேசிய பட்டியல் மூலம் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டது. இதனையடுத்து வடமாகாண சபையில் நிலவிய அங்கஜன் ராமநாதனின் வெற்றிடத்திற்கு ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் சிவக்கொழுந்து அகிலதாஸ் தேர்தல்கள் ஆணையாளரால் நியமிக்கப்பட்டு அவரது பெயர் வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டது. எனினும் தன்னை பதவி விலகுமாறு பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்து வருவதாக சிவக்கொழுந்து அகிலதாஸ் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். பெட்ரோலிய அமைச்சர் திரு கௌரவ சந்திம வீரக்குடி அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்தார்கள். அவர் விஜயம் செய்யும் போது எனக்கு தொலைபேசி வாயிலாக எடுத்து அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், 4ஆம் தேதி காலமே 6:30 மணி அளவில் பலாலி விமானம் சென்று அவர் 7:30க்கு வந்தார். அவரை வரவேற்று பெட்ரோலிய கார்ப்பரேஷன் யாழ்ப்பாணம் செல்லுமிடமெல்லாம் அவருடன் சென்று எனது பணியை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்ற சார்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு பெருமை சேர்க்கணும்னு சொல்லி எவ்வளவோ என்னால் முடிஞ்ச சேவைகளை செய்து வழி அனுப்பி வைத்தேன். அதாவது அங்கன் ராமநாதனின் காரியாலயத்துக்கு சென்றேன். பெட்ரோலிய அமைச்சர் வரும்போது என்னென்று அங்கே சென்றீர்கள் என்று கேள்வி ஒன்று கேட்கப்பட்டது. நான் சொன்ன அவர் வர சொன்னார், நான் போனேன் சொல்லி. அந்த நேரத்தில் தான் ஒரு யுத்த களம் போல் தொடங்குகிறது. அதாவது என்னால் வாயால் உச்சரிக்க முடியாத அளவு கூடாத தூஷண வார்த்தைகள். அங்கஜனின் தகப்பனர், அங்கே இவர்களின் பெட்ரோல் நிலையத்தில் வேலை செய்யும் பணிபுரியும் பாலா என்பவர், அவர்கள் பேசிய
சொல்லுகளை என்னால் இதில் விவரிக்க முடியாது. என்னை தாக்குவது போல் ஒவ்வொருத்தரும் என்னை ஓடி ஓடி தாக்குவது போல் வந்து கொண்டிருந்தார்கள். எனக்கோ என்ன செய்வதென்று தெரியவில்லை. நான் தனியத்தான் நின்றேன். கடைசியாக கேட்டுச்சுன்னா என்ன செய்ய போறேன். நான் சொன்னேன், இப்படியான உங்களுடன் இருந்து எனக்கு பணி புரிகிறதுக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னேன். அப்படியோ என்று சொல்லிவிட்டு, ரைட், நீங்க எழுது, உண்ட கையால் எனது சுய விருப்பில் மாநச உறுப்பினரிலிருந்து பதவி விலகிறேன் என்று எழுது என்று சொல்லி ஒட்டியை கொடுத்து வற்புறுத்தினார்கள். எழுதுன்னு சொல்லி எழுதி தாங்கன்னு சொன்னாங்க. கேட்டு நானும் பார்த்தேன், இதிலிருந்து விலகி போவதென்றால் ஒரே வழி எழுதி கொடுத்துட்டு போறதான், இல்லாட்டி போக முடிய வெளியால போகக்கூடிய மாதிரி இல்லை. ஏனென்றா அந்த அறையில் சுமார் 15 பேர் நிற்கிறார்கள். கதவு 2 பூட்டப்பட்டிருக்கிறது. வெளியால என்ன நடக்குன்னு தெரியவில்லை. நான் போனவுடன் என்ன தொலைபேசியும் வேண்டி விட்டார்கள். எழுதி கொடுத்தேன் கடிதத்தை, நான் விரும்புகிறேன். ஆனா அதில் எனது ரப்பர் ஸ்டாம்ப் குத்தவில்லை. சாதாரணமாக நான் கையெழுத்து போட்டு தான் கொடுத்திருக்கிறேன். இது தொடர்பில் ஜனாதிபதிக்கு கடிதம் மூலம் வடமாகாண சபை உறுப்பினர் சிவக்கொழுந்து அகிலதாஸ் தெரியப்படுத்தியுள்ளார். இந்த கடிதத்தின் பிரதிகள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் துமிந்த திசாநாயக்க, பொருளாளர் SP திசாநாயக்க, வடமாகாண முதலமைச்சர் மற்றும் போலீஸ் மா அதிபர் ஆகியோருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இந்த குற்றச்சாட்டுகளை நிராகரித்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதன் ஊடகங்களுக்கு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். எந்தவொரு கஷ்டமுமின்றி தேர்தலில் வெற்றியீட்டாமல் தான் ஜனாதிபதிக்கு தனிப்பட்ட முறையில் சிபாரிசு செய்தமையினால் சிவக்கொழுந்து அகிலதாஸ் வடமாகாண சபை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி முற்பணமாக லஞ்சம் கேட்டதாகவும், பழைய நண்பர்களுடன் சேர்ந்து கட்ட பஞ்சாயத்து செய்ததாகவும், வெள்ள நிவாரணத்திற்கு ஒதுக்கப்பட்ட பணத்தினை கையாடல் செய்துள்ளதாகவும், பொய்யான வாக்குறுதிகளை அளித்தல் அரசியல் என்ற பிழையான கோட்பாட்டினை கொண்டிருந்தமை, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கொள்கைகள் மற்றும் யாப்பு அடிப்படையில் செயற்படாமை மற்றும் ஜனாதிபதியின் பெயரை தவறாக பயன்படுத்தியமை போன்ற குற்றச்சாட்டுகள் அகிலதாஸ் மீது உள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரதான செய்திகள் தொடர்கின்றன. பொது தேர்தலின் போது கட்சிக்கு எதிராக செயற்பட்டார் என்ற குற்றச்சாட்டுக்கு வடமாகாண முதலமைச்சர் நீண்ட விளக்கத்தை கொடுத்திருப்பதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினரும் ஊடக பேச்சாளருமான MA சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான சம்பவங்கள் நடைபெற்றன என்று தான் கூறியதை வடமாகாண முதலமைச்சரின் அறிக்கை உறுதிப்படுத்துவது வரவேற்கத்தக்கது எனவும் MA சுமந்திரன் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடமாகாண முதலமைச்சரின் வியாக்கியானங்கள் நியாயமானதா இல்லையா என்பதனை கட்சி தீர்மானிக்கும் எனவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். இன்றைய தமிழ் மக்களின் தலைவரான எதிர்க்கட்சித் தலைவர் சம்பந்தனினால் வடமாகாணத்தின் முதலமைச்சராக செயற்படுவதற்காக விக்னேஸ்வரன் விசேடமாக தெரிவு செய்யப்பட்டவர் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கட்சித் தலைவரின் இந்த தெரிவுக்கு வடமாகாண சபை தேர்தலின் போது மக்கள் தமது ஏகோபித்த ஆதரவை வெளிப்படுத்தியிருந்ததாகவும், இந்த ஆதரவு தொடர்ந்தும் பல்வேறு தேர்தல்களில் வெளிக்காட்டப்பட்டிருந்ததாகவும் MA சுமந்திரனது அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மக்களுக்கும் அவர்களது தலைமைக்கும் புனிதமான உறவு இருப்பதாகவும், அதனை துண்டிக்க எத்தனித்தவர்கள் தொடர்ந்து மக்களால் நிராகரிக்கப்பட்டார்கள் என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கட்சிக்கும் கட்சி தலைவருக்கும் விசுவாசமாக நடப்பது கட்சி உறுப்பினர்களின் இன்றியமையாத கடமை எனவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் தலையாய கட்சியான தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒற்றுமையை குலைப்பதற்கான சதித்திட்டங்களுக்கு ஆளாகாமல் எமது மக்களது விடுவிக்காகவும் நலன்களுக்காகவும் உழைக்க வேண்டியது அனைவரதும் கடமை என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் வடமாகாண சபையானது வினைத்திறன் மிக்கதாக செயற்பட வேண்டியது அத்தியாவசியமானது என்றும் MA சுமந்திரனது அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் பல வேண்டுகோளுக்கு இணங்க அவருக்கும் வடமாகாண சபை நிர்வாகத்திற்கும் உதவியாக செயற்பட்டதைப் போல எதிர்காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் முதலமைச்சராக பதவியிருக்கும் எவருக்கும் தனது பூரண ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்றைய சந்தர்ப்பத்தை முற்றுமுழுதாக எமது மக்களின் நன்மைக்கும் விடிவுக்குமாக மிகுந்த நிதானத்தோடு உபயோகிக்க வேண்டும் எனவும் MA சுமந்திரன் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வடமாகாண சபையில் சட்டத்திட்டங்களை இயற்றி சர்வதேசத்திடமிருந்து வருகின்ற உதவிகளை உபயோகித்து நிர்வாகத்தை வினைத்திறன்மிக்கதாக மாற்றுமாறும் தமது அறிக்கையினூடாக சுமந்திரன் கோரிக்கையை விடுத்துள்ளார். இதன் மூலம் கடற்றொழில், விவசாயம், சுகாதாரம், கல்வி, தொழில் வாய்ப்பு, தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் அபிவிருத்தி திட்டங்கள் போன்றவற்றை திறம்பட செயற்றுவிக்க வேண்டிய பொறுப்பிலிருந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு தப்பித்துக் கொள்ள முடியாது எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் தனது முழுமையான ஒத்துழைப்பை வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் ஏற்று உபயோகிப்பார் என எதிர்பார்ப்பதாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான MA சுமந்திரன் விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனின் செயற்பாடுகள் காரணமாக உட்கட்சி பூசல் அதிகரித்து வருவதாக தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரி தெரிவித்துள்ளார். இதனால் தமிழ் மக்களின் நிம்மதியான வாழ்க்கைக்கும் நிரந்தர தீர்வுக்கும் வழி கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாகியுள்ளதாக வி ஆனந்த சங்கரி விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழ் மக்களின் போராட்டம், துன்பம், துயரம் சூழ்ந்த வாழ்க்கை வரலாற்றை கடுகளவும் அறியாத கொழும்பில் சுகபோக வாழ்க்கை நடத்திய சுமந்திரனின் நடவடிக்கைகள் பச்சோந்தித்தனத்தை எடுத்துக்காட்டுவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலத்தில் வேலை வெட்டி இல்லாத இளைஞர்களை ஆயுத போராட்டத்தை ஆரம்பித்ததாகவும் ராணுவத்தை விட விடுதலை புலிகள் அதிகளவு தமிழ் மக்களை கொலை செய்தார்கள் என கூறிய சுமந்திரன் விடுதலை புலிகள் மீது விசாரணை செய்ய வேண்டும் என தெரிவித்ததாகவும் தனது அறிக்கையில் வி ஆனந்த சங்கரி குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்த போது சுமந்திரன் மீது கட்சி நடவடிக்கை எடுத்திருந்தால் அவர் இன்று இவ்வாறு செயற்பட்டிருக்க மாட்டார் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்காலில் நடந்தது இனப்படுகொலையே என வடமாகாண சபையின் தீர்மானத்திற்கு எதிராக சுமந்திரன் கருத்துக்களை கூறியதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் விடுதலை புலிகளின் காலத்தில் நடந்த முஸ்லிம் மக்களின் வெளியேற்றத்தை இன சுத்திகரிப்பு என்று கூறி ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என சுமந்திரன் ஆணித்தரமாக கூறுவதாகவும் வி ஆனந்த சங்கரி தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வடமாகாண முதலமைச்சரை தனிப்பட்ட தமிழரசு கட்சி மட்டும் தெரிவு செய்யவில்லை எனவும் பங்காளி கட்சிகளான EPRLF, பிளாட், டெலோ, தமிழர் விடுதலை கூட்டணியின் ஒத்துழைப்புடன் பொது வேட்பாளராக CV விக்னேஸ்வரன் களமிறக்கப்பட்டு வெற்றி பெற்றதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தேசிய கலந்துரையாடல்கள் அமைச்சர் மனோ கணேசன் இன்று கிளிநொச்சிக்கு விஜயம் செய்திருந்தார். கிளிநொச்சியில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் தேசிய மொழிகள் மற்றும் சமூக ஒருமைப்பாட்டு அமைச்சின் அலுவலகத்தையும் அமைச்சர் பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் அரசு அதிகாரிகளுடன் அமைச்சர் கலந்துரையாடினார். இந்த கலந்துரையாடலின் பின்னர் பொதுமக்கள் சிலரும் தேசிய கலந்துரையாடல்கள் அமைச்சர் மனோ கணேசனை இன்று சந்தித்தனர். கடந்த மாநகர தேர்தல் போது நீங்கள் கிளிநொச்சி பகுதியில் வந்து கவுண்டேஷனுடைய ஆதரவாக அதை குறிப்பாக ராணுவ வெளியேற்றம் காணாபோனம் எடுத்தது தொடர்பாக காரியங்களும் கொடுத்திருக்கிறது. இப்போ நீங்கள் அமைச்சரவை பொறுப்பேற்ற பின்னர் அவ்வாறான குரல்கள் உங்களுடைய பத்தியில் இந்த சொல்லி காட்டியிருக்கிறது. தமிழ் மக்கள் பத்தியிலே கூட கடந்த காலங்களில் ஆயுத போராட்டம் இருந்தது, இப்பொழுது இல்லை. இப்பொழுது ஜனநாயக போராட்டம் இருக்கின்றது. போராட்ட வடிவம் மாறி இருக்கின்றது. அதே மாதிரி இந்த போராட்ட வடிவத்தை மாற்றிக்கொள்வதற்கு எனக்கு ஒரு உரிமை இல்லையா? போராட்டம் இப்படி தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. அனைத்து காடுகளும் விடுவிக்கப்படவில்லை, அனைத்து அரசு கைதிகளும் விடுவிக்கப்படவில்லை என்பது உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. காணா போனவர் சம்பந்தமாக நடவடிக்கை நாங்கள் படிப்படி எடுத்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். காணா போனவர் அனைவருமே தங்கள் துன்பங்களையும் துயரங்களையும் கண்டுகொண்டது, எதிர்கொண்டது மஹிந்த ராஜபக்ச ஆட்சியிலே. இன்று மஹிந்த ராஜபக்ச ஆட்சி இல்லை. மஹிந்த ஆட்சியில் அவர் செய்த பாவங்களைத்தான் இப்போது நாம் கழுவி கொண்டிருக்கின்றோம். எங்கள் ஆட்சியில் யாரும் கடத்தப்படுவதில்லை, எங்கள் ஆட்சியில் வெள்ளவேன் கிடையாது, எங்கள் ஆட்சியில் சட்டத்துக்கு மீறிய படுகொலை கிடையாது. நீங்கள் இப்பொழுது தைரியமாக ஜனாதிபதியை பற்றியும் பிரதமரை பற்றியும் என்னோட கேள்வி கேட்கலாம், கடுமையான கருத்துக்களை சொல்லி கேள்வி கேட்கலாம். ஆனால் கேள்வி கேட்டு வீடு போகும் உங்களுக்கு எதிராக ஒரு ராணுவம் பின்தொடராது, புலனாய்வுத்துறை வரமாட்டார்கள். இன்று நாங்கள் எதிர்கொள்வது எங்களது ஆட்சியில் நடந்த சம்பவங்கள் அல்ல, மஹிந்த ஆட்சியில் நடந்த சம்பவங்கள். மஹிந்த ராஜபக்ச ராஜபக்ச ஆட்சியில் நடந்த சம்பவங்களை மறந்துவிட வேண்டாம். அவற்றுக்கு விடையை தேடிக்கொண்டிருக்கின்றோம். காணா போனவர்கள் உறவுகளுக்கு தங்கள் உறவுகளை பற்றிய கேள்விகளுக்கு வினாக்களுக்கு உரிய பதில்கள் விரைவிலே கிடைக்கும். யாழ் தீவக பகுதியில் வாழும் மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு மற்றும் முறையான போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்துவதற்கான 10 செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. குடாநாட்டை சுழவுள்ள 6 தீவுகளில் வசிக்கும் 15,000 குடும்பங்களை இலக்காக கொண்டு இந்த செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இதற்கான அமைச்சரவை பத்திரத்தை மீள்குடியேற்றம், புனர்வாழ்வு, இந்து மத விவகாரம் மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் DM சுவாமிநாதன் அமைச்சரவையில் சமர்ப்பித்திருந்தார். 13 நாடுகளுக்கு தூதுவர்கள் மற்றும் உயர்ஸ்தானிகர்கள் நியமிக்கப்பட்டதாக வெளிவிவகார அமைச்சில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அமைச்சின் பேச்சாளர் மகேஷினி கொலன்னி அறிவித்தார்.
பிரியாணி விஜயசேகர மகாத்மியா ஆஸ்திரேலியாவுக்கும் கலாநிதி கருணாசேன கொடித்துவக்கு சீனாவின் அடுத்த தூதுவராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். வடிவேல் கிருஷ்ணமூர்த்தி சென்னைக்கான பிரதி உயர்ஸ்தானிகராகவும், தர்ஷன பெரேரா இந்தோனேஷியாவுக்கான தூதுவராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். DSL பெல்பொல இத்தாலிக்கான தூதுவராகவும், ALM லாஃபிப் ஜோர்தானுக்கான தூதுவராகவும், KWNT கருணாரத்ன மியான்மருக்கான இலங்கை தூதுவராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். MS அன்வர் பாலஸ்தீனத்திற்கும், AM தசீம் சவுதிக்கான தூதுவராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். நிமல் வீரரத்ன சிங்கப்பூருக்கான உயர்ஸ்தானிகராகவும், சுனில் டி சில்வா தென்னாப்பிரிக்காவிற்கான உயர்ஸ்தானிகராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். PM ஹம்சார் துர்க்கிற்கான தூதுவராகவும், SJ முஹிதீன் ஐக்கிய அரபு ராஜ்யத்தின் இலங்கை தூதுவராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். அராபி எமீர் ராஜ்ய சந்தஹா மீலங்க ஸ்ரீலங்கா. யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்புக்கு பயணிகள் பஸ்ஸில் போதைப்பொருள் கடத்தும் முயற்சி இன்று முறியடிக்கப்பட்டது. பயணிகள் போக்குவரத்தில் ஈடுபடும் பஸ்களில் சில காலமாக போதைப்பொருள் கடத்தல் இடம்பெற்று வந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கொழும்பு புறக்கோட்டை டேம் வீதியில் உள்ள இந்த வர்த்தக நிலையம் யாழ்ப்பாணத்திலிருந்து வரும் பயணிகள் பஸ்களில் கொண்டுவரப்படுகின்ற பொருட்களை பரிமாறும் இடமாகும். பஸ்களில் கொண்டுவரப்படுகின்ற போதைப் பொருளை இந்த வர்த்தக நிலையத்திலிருந்து கடத்தற்காரர்கள் எடுத்துச் செல்வதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்திருந்தது. இதற்கமைய கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் இன்று காலை முதல் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பிலான தகவல்களை உறுதிப்படுத்தும் வகையில் வர்த்தக நிலையத்தை அண்மித்த பகுதிகளில் மறைந்திருந்தனர். யாழ்ப்பாணத்திலிருந்து நேற்றிரவு கொண்டுவரப்பட்ட கருவாடு பொதியொன்று தொடர்பிலேயே அதிகாரிகள் கூடுதல் கவனத்தை செலுத்தியிருந்தனர். காலை 10 மணி அளவில் குறித்த கருவாட்டு பொதியை கொண்டு செல்வதற்கு இளைஞர் ஒருவர் வர்த்தக நிலையத்துக்கு வந்துள்ளார். வர்த்தக நிலையத்திலிருந்து வெளியில் வரும்போது அந்த இளைஞரை குற்றத்தடுப்பு பிரிவினர் கைது செய்தனர். குறித்த பொதியிலிருந்து சுமார் 2 கிலோகிராம் கேரளா கஞ்சா கைப்பற்ற பின்னரே கிடைக்கப்பட்ட தகவல் உண்மை என உறுதிப்படுத்தப்பட்டது. இதனையடுத்து கேரளா கஞ்சாவை கொழும்பிற்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்ட பிரதான சந்தேக நபரை கைது செய்வதற்கு அடுத்த கட்டமாக குற்றத்தடுப்பு அதிகாரிகள் வலை விரித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபருடன் அதிகாரிகள் மற்றைய சந்தேக நபரை கைது செய்வதற்கு வியூகங்கள் வகுத்து குறிப்பிட்ட சில இடங்களில் சந்தேகம் ஏற்படாத வகையில் அதிகாரிகளை நிலைநிறுத்தி முன்னகர்ந்தனர். கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரின் தொலைபேசியின் ஊடாக அழைப்பை ஏற்படுத்தி மற்றைய நபரை கைது செய்யும் முயற்சியில் அதிகாரிகள் இறங்கினார்கள். ஆனால் அந்த முயற்சி வெற்றி அளிக்கவில்லை. குறித்த பொதியை கொண்டு வர சென்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளமை பிரதான சந்தேக நபர் அறிந்து கொண்டமே இதற்கு காரணமாகும். எவ்வாறாயினும் கைப்பற்றப்பட்டுள்ள கேரளா கஞ்சாவுடன் சந்தேக நபர் வாழைத்தோட்டம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதுடன் இந்த கடத்தல் தொடர்பில் விசாரணைகள் தொடர்கின்றன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு சென்று இன்று வழிபாடுகளில் ஈடுபட்டார். கண்டி ஸ்ரீ தலதா மாளிகைக்கு இன்று முற்பகல் சென்ற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மத அனுஷ்டானங்களில் கலந்து கொண்டார். මහලේකම්තුමා අපිත් සමගම මාධ්‍යසාකච්ඡාවකදී සඳහන් කළා ඉදිරි පළාත් පාර්ලිමේන්තුවේ ඔබතුමාගේත් චන්ද්‍රිකා මැතිණියගේත් වර්තමාන තාකල් තියෙනවා ඔබතුමාගේත් ඒක තාකල් තියෙනවනේ ඉදිරි පළාත් පාර්ලිමේන්තුවේ ඔබතුමා සහයෝගය දෙන්නේ ඒකාබද්ධ විපක්ෂයට සම්දාරේ අපි බලමු දැන් මට ශ්‍රී ලංකා නිදහස් පක්ෂයෙන් එපා කියනෝනේ මගේ සහයෝගය එපා කියනවා එපා පැත්තකට වෙන්න විශ්‍රාම යන්න කිය එතකොට මම කොහමද මම කොහමද ඒවට උත්තර දෙන්නේ මහලේකම්තුමාට කියන්නේ ඔබතුමාගේ සහයෝගය ඕන කියලා මම කාරු කියන එක පිළිගන්නද කියලා මම කිව්වේ ඒක. நாட்டில் உள்ள 17 நூலகங்களை புதுப்பிக்கும் நோக்கத்துடன் சக்தி FM புத்தக புரட்சி முன்னெடுக்கப்படுகின்றது. அந்த வகையில் அம்பாறை மாவட்டத்தின் மாவடிப்பள்ளி அஷ்ரப் மகாவித்யாலயம், சம்மாந்துறை கோரக்கர் தமிழ் மகாவித்யாலயம் மற்றும் கல்முனை அஸ்ரோ பொது நூலகத்துக்கு இன்றைய தினம் புத்தகங்கள் வழங்கப்பட்டன.